நம் சிந்தனையை உடல் நலத்தை சீர் செய்து உயிர்த்த குரு வேதாத்திரி மகிழ்ச்சியர்களை மனம் மொழி மெய்களினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். வாழ்வளமுடன். நல்ல நிர்வாகம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். தார சொந்தக்காரர் சேவைக்காக, மக்கள் சேவைக்காக ஒரு உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ பட்டம் பெற்று சேவா சங்கத்தை ஐநா சபை ஆலோசனை குழு உறுப்பினர் உயர்த்தி 23 நாடுகளுக்கு மேல் மனவளக்கலை பரவச் செய்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 400க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள், 2000 தௌமையங்கள், இப்படி பல்கலைக்கழகங்கள் என்று பறந்து விரிந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது தலைமையேற்று நம்மை நடத்தக்கூடிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பொறுப்பாளர் அனைவரையும் நன்றோடு வணங்குவோம். அதே போல ஆலியார் திரு மண்ணிலிருந்து நான் தினசரி ஆலியாரில் இருப்பதை போல ஒரு உணவு ஏற்படுத்துகின்ற இந்த ஐடி நிர்வாகம் இயக்குனர் கிறிஸ் முரளி ஐயா, சக்தி குமாரவேல், அதுக்காக உதவியாக இருக்கக்கூடிய பொறியாளர்கள் பெருமக்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், அன்பு சகோதரிகள், அதே மாதிரி பேராசிரியர் மக்கள் வீரப்பன், சௌமுத்திரன் போன்ற இதற்காக உதவுகின்ற அனைத்து பேராசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணுங்கிற வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை மாதிரி. தொண்டாற்றி இன்பம் காணுங்கிறத சொல்றோம். எப்படி தொண்டாற்றி இன்பம் காணணும்? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணணும். இப்ப நீதி நெறி உணர் மாந்தராகி வாழுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ரொம்ப நல்லா முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்கிறார். படிக்கிறோம், தெரியும், ஒண்ணுமே புரியலையே. எப்பொருள் எத்தனை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள். எப்பொருள் எத்தனை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆனா படிக்கிறோம், ஒண்ணு தெரியல நமக்கு. அப்ப அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பொதுவா, 8ம் 2ம் தெரியாதவனுக்கு எதை சொன்னாலும் புரியாதும்பாங்க. அடுத்ததை கூட வார்த்தையை பயன்படுத்திருப்பான். 8 2 தெரியாத மனிதர்களுக்கு நீ எதை சொன்னாலும் புரியாது. அந்த 8 2 என்ன அப்படிங்கறத அறுத்தந்தை தான் அறுதிட்டு எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நமக்கு விளக்கியிருக்காங்க. ஆதியனும் பரம்பொருள் மெய், ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அதான் பேரியக்க மண்டலம். அது என்ன சொல்ல, மகா ஆகாசுன்னு சொல்றோம். அதான் அது பொருளா வருது, முதல் துகள். அதான் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என்ன ஆச்சுங்க, அணுவென்ற உயிராகு. அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயர பேசப்படுகிறான். புரிஞ்சிருக்கு எளிமையா? மகா ஆகாஷ் சித்த ஆகாஷ் சொல்லியிருக்காங்க, நமக்கு தெரியல. பரமாத்மா ஜீவாத்மா சொல்லியிருக்காங்க. ஒரு புது அர்த்தம் சொல்லுவாங்க. முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவருக்கு ஓமையின்றி முட்டி மோது நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றமேற்றதால், விஞ்ஞான உதவிதான், விஞ்ஞானம் ஏற்றம் பெற்ற எங்களோட மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலான்ட்டார். அப்போ இந்த அரூப சக்தி தானே காந்தம், மின்சாரம் என்ன உருவமா? அத்தனை இயக்குதல்லவா? அதான் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அணுக்கள் கூடி மோதி இணைந்து எங்களோட நிலைமைக்கேற்ப, மோதி இணைந்து எங்கள் நிலைமைக்கேற்ப மூலங்கள் பலவாகி, மூலங்கள் பலவாகி பிரித்து அண்டக்கோடிகளா மற்றும் பாருங்க, பிரித்து அண்டக்கோடியா அதான் வருது. மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தலாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டாற்றி இன்பம் காண என்ன பண்ணணும்?
இந்த படியில வரணும். இல்லைன்னா ஏதோ சொல்லுவோம், நானே எனக்கு எல்லாம் நானே எல்லாம் ஏதோ சொல்லுவோம். பாவம் ஆண்டவா, இவர்கள் என்ன செய்து தெரியாமல் இவர்களையும் மன்னினார் இல்லையா இயேசுபரான். அப்படித்தான் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன்ப நான்கில புகுந்தெழி மனிதன் புண்ணாய் வருந்தும். அப்ப 8 என்பது சொல்லி ஆதீனம் பரம்பொருள்மை, அது 2 இல்ல 8. அது எழுச்சி பெற்று அனைத்துமா இருப்பாரு, அது 2. தமிழ்ல 8னா ஆ, தமிழ்ல 2னா ஊ. அப்போ அந்த ஆதீனம் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றுங்கிற வார்த்தை ஆதீனம் பரம்பொருள் அருவம். அதுதான் அது 8 அருவத்தை தெரிஞ்சுக்கணும். அதான் எப்பொருள் எத்தனை தாயினம் அப்பொருள் மெய்ப்பொருள், அதை காண்பது அறிவு தான் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய விளக்கம். அது மோதி வெந்து இறங்கிற பல மூலங்காகி அண்ட பிண்டங்களாகி நீதி நிறுவனம் மந்திரை வர மாதிரிங்களா. இது என்னங்க, உருவம் 2. அப்ப அருவம் உருவம் தெரியாமல் என்ன தெரியும், எங்கிருந்து வந்தோம், எங்க வாழ்றோம், எங்க போறோம் தெரியும் இல்லைங்களா. அது தெரியல, என்ன பண்ண முடியும்? எங்கிருந்து வந்தோன்னு தெரியல, எங்க வாழ்றோன்னு தெரியல, எங்க எதுக்காக வாழணும்னு தெரியல, எங்க போறோம்னு தெரியல, இருக்கும் இடத்துல இல்லாத எங்க ஆகிறாங்க ஞானத்தங்கமேங்கிற இல்லைங்களா. அதான் கடவுள். நீ அறிவுக்கு தெரிஞ்சு எங்கேயும் போக வேண்டாம், உயிர் அறிவுக்கு எங்கேயும் போக வேண்டாம், உட்கார்ந்து உள்நோக்கி பயணம் செய். கடவுள் டிவைன் டைவ் இன்னு ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல். இந்த வரி பாருங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்ததான் உணர்த்துறாரு. எப்படியா தொட்டு காட்ட பழக்கம் சுட்டு புடல் வர சொல்லி கொடு. அப்ப அதை தொட்டு காட்டுகின்ற ஒரு இடம் வேதாத்திரியம். அப்போ ஒவ்வொருவரும் தேடுகின்ற பொருள் எது கவனிச்சு கேட்கிறார். அப்பா, நீ தேடுகின்ற பொருள் எது, அது ஏன் நமக்கு, அது கிடைக்கும் இடம் எது, அதை பற்றி அறிந்தவர் யார்? தேடுகின்ற பொருள் எது, அது ஏன் நமக்கு, அது கிடைக்கும் இடம் எது, அதை பற்றி அறிந்தவர்கள் யார் என்று நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். இதுதான் பற்றாக்குறை. பற்றாக்குறை ஏதோ ஒன்றும் இல்லைங்க, பற்றாக்குறை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க. எதை பற்ற வேண்டும், அது பற்றாத குறை பற்றாக்குறை. எல்லையற்ற பரவெளியில், இந்த வரி பாருங்க, எல்லையற்ற பரவெளியில், என்ன பரவெளிக்கு எல்லையே இல்லை, எல்லையற்ற பரவெளியில் எண்ணத்தை விரித்தகன்று அந்நிலையில் நிற்க நிற்க. பாருங்க, யாரு வேதாத்திரியம் கத்துக் கொடுக்கும், துரியாதவம். சரிங்களா, எளிமையா சாதாரணமானுக்களும் பாமர மக்களுக்கும் எல்லையற்ற பரவெளியில் எண்ணத்தை விரித்தகன்று அந்நிலை நிற்க நிற்க இல்லை என்று புலன் கருதும். இந்த புலன்கள் எப்பவுமே பற்றாக்குறையாக இருக்கும். ஏன்னா அறிவுக்கு 5 புலன்கள் ஆயுதங்கள். சும்மா புலன் இறைவன் கொடுக்கல நமக்கு. அறிவுக்கு 5 புலன்கள் ஆயுதங்கள். அது ஒரு கருவி, ஒரு வேலைக்காரன். அப்ப அறிவுக்கு 5 புலன்கள் ஆயுதங்கள். அந்த கருவி இயக்கும் போது என்ன பண்ணணும், அறிவு தன்னில் நிக்கணுங்க. அறிவு தன்னில் நிற்க அறிவுக்கு அனுபவங்கள் கூடும். அறிவுக்கு 5 புலன்கள் ஆயுதங்கள். புலன்களை இயக்குகின்ற பொழுது அறிவு தன்னில் நிற்க அறிவுக்கு அனுபவங்கள் கூடும். இதை மறந்து அறிவு புலன்கள் வழியே செல்லும் போக்கை, அதான் புறம்போக்கும். புறத்தே போவத புறம்போகுதல். ஓட காண்பது போகியர் உள்ளம், ஒடுங்க காண்பது ஞானி உள்ள. அருமையான வார்த்தை. உலகத்தை பார்க்க வேண்டுமா, கண்களை திறந்து பாருங்கள். உங்களை பார்க்க வேண்டுமா, கண்களை மூடி பாருங்கள். இதுதான் தத்துவம். உலகத்தை பார்க்க வேண்டுமா, கண்களை திறந்து பாருங்க. உங்களை பார்க்கணுமா, கண்ணை மூடி பாருங்க. அதாங்க மனவளக்கலை. சிந்தை அடக்கிய சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவை சாதாரண வார்த்தை அல்ல. அப்போ அறிவு தன்னிலை நிற்க அறிவுக்கு அனுபவங்கள் கூடும். அதை மறந்து புலன்கள் வழியே செல்லும் போக்கை காமமாகி அருகுணங்காயிரும்.
நம்ம எப்போ ஆறுக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம்? இந்த அறிவு தன்னாட்சி நிற்காம தான் அறிவு ஆட்சி தரும். நாம் செய்கிற யோகத்துக்கே ராஜயோகங்க. அதான் மாதிரி சொல்லுவேன், நான் யோகத்தில் ராஜயோகத்தையும் தத்துவத்தில் காந்த தத்துவத்தையும் கொடுத்துருக்கேங்கிற வார்த்தையை மறந்துருக்கணும். ஒவ்வொரு பிரம்மஞானிக்கு மேல இருக்கவங்களாம் ஆழமாக சிந்திக்கணும், ஆராய்ச்சியில் இருக்கணும். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தி தெளியணும். எதை? இறை தத்துவத்தை, காந்த தத்துவத்தை, இந்த அருவுருவத்தை சும்மா கேட்கக்கூடாது. எவ்வளவு நாள் கேட்கறது? அதான் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தி தெளியணும். இறை தத்துவம் புரியலன்னா பயம் வரும், குழப்பம் வரும், அறியாம வரும், அழைச்சி எல்லாம் வரும். அதான் நிலையான ஒரு இடத்தை எனக்கு காட்டினால், இந்த வரி பாருங்க, நிலையான ஒரு இடத்தை எனக்கு காட்டினால் உலகத்தை வசப்படுத்துவேன். இந்த வார்த்தை அற்புதமான வார்த்தை தான். ஆனால் உலகத்துக்கு என்ன தெரியுங்க போய் நிலையான இடம் உள்ள இருக்கிறியா? நிலையான அதான் உச்சியில் புள்ளியாய் ஒன்று இரு. அர்த்தம் சொல்றாங்க இல்லையா? உச்சியில் புள்ளியாய் ஒன்று நிலையான இடம் தான். இங்க வேற எங்கேயும் நிலையான இடம் இல்லை. ஆகணும் கூட கொஞ்சம் உணர்வு இருக்கும், இல்லைன்னா தெரியாது. இதுதான் அதான் நிலையான இடம். நிலைவேற்று தவங்கிற மாதிரி நிலைவேற்று தவம். துரியத்துக்கும் துரியாயத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. துரியம் துரிய அதீதம். துரியத்துல ஒடுங்கி 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 எல்லாத்தையும் நிக்கிறோம் இல்லைங்களா? அது நிலையான இடம். விரிஞ்சு விரிஞ்சு போய் நிக்கிறோமா? நிலையான இடம். இவ்வளவுதான். இதை உணர்ந்துக்கணும். அப்ப அடிக்கடி என்ன பண்ணும்? ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கணும். அப்பதான் உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். சும்மா வராது. இறைவன் ஏன் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அது உழைத்துத்தான் பெற வேண்டும். கல்லார் கற்றார் செயல் விளைவா காண துன்பம் அவன். மன வழக்கில் பயிற்சி தான் கொடுக்குமா தவிர நம்ம தான் செய்யணும். அடுத்த பயிற்சியும் உருவாக்கிறத தவிர நம்ம தான் செய்யணும். அடுத்த கும்பிட்டு போயிட்டு நடக்காது. அந்த காலத்தில் வணங்காத காரணம் வணங்கணும். என்ன பண்ணுவோம்னா கும்பிட்டு போய் நடந்து நினைச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதனாலதான் வேண்டாம்பா, என்னை கும்பிடுறதோட கொடுத்த பயிற்சி செய்யன்னு சொல்லுவார். நித்தம் நித்தம் உடல் உயிரங்க மட்டுங்கிற இல்லையா? அந்த வரி பாருங்க, ஒவ்வொரு வார்த்தை மகிழ்ச்சியில ஒவ்வொரு வார்த்தை உணரணும். நித்தம் நித்தம் உடல் உயிரங்கிற வரைக்கும் எப்ப வரைக்கும் இருக்கும்? உடல் உயிர் இயங்க மட்டும் உறைந்துறைந்த நிலையில் பழகிக் கொள்ள தான் அருவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய. உறைந்துறைந்த அருவத்தை உணர்ந்து கொள்ளணும். உருவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது பார்க்கணும். ஆனா எப்பவுமே என்ன பண்ணும்? இந்த சைவத்தில் அருமையான முறை வச்சிருக்கிறாங்க. இந்த சிவன் கோயில போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், நந்தின்னு ஒண்ணு இருக்கும். அந்த நந்தி சிவனுக்கு பக்கத்தால் இருக்காது, நேர் எதிர்த்தாப்புல இருக்கும். அந்த நந்தி எதை பார்த்துட்டே இருக்கும்னா மூலத்தை பார்த்துட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுங்களா? அறுத்தந்த விளக்கெல்லாம் நமக்கு தெரியாது. எந்த கோயில சிவன் கோயில் நீங்க வைத்தாலும் அது நந்தி. நந்தினா ஆன்மா. நந்தினே எடுத்துக்கூடாது. பசுனால ஆன்மா. இப்பதான் பசு பதுவி பசு பாசம். அப்போ அந்த நந்தி மூலத்தையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அது மாதிரி நம்ம என்ன பண்ண மனம் மூலத்தையே பார்த்துட்டு இருக்கணும். சரிங்களா? அதான் ஒன்றி ஒன்றி நின்று அறிய பழக்கணும். என்ன கிடைக்கும்? உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். என்ன கிடைக்கும்? உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். போதுமா? இன்னொன்னு அற்புதம் கிடைக்கும். என்ன? அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம், உனக்கு நடக்கிற அனுபவங்களை அறிவில பதிஞ்சிடும். அதனால என்ன லாபம்? நன்றி என்று கண்டபடி இதுவரைக்கும் செஞ்சதுக்கு வித்தியாசப்படும். நன்றி என்று கண்டபடி செயலாற்று நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். நீ புலன்களை எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டாம், அது ஒழுங்காயிரும். எதனால? நீ ஒன்றி ஒன்று அறிவை பழக்கனா உறுதி வரும், நட்பம் வரும், சக்தி வரும். நீங்க ஓவர்டேக்க சுத்தமா கழுவிருங்க, டேபிள் நல்ல தண்ணி வரும். நீ டேப்பை எல்லாம் கழுவிட்டு இருக்கிற வரைக்கும் ஒத்து வராது. அப்ப மேல சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிரும். சரிங்களா? இதை சரி பண்ணது பஞ்சேந்திர தவம். எதை? பஞ்சேந்திர சரி, பஞ்சேந்திர தவம். அதை விட முக்கியம் அந்த ஒன்றி ஒன்றி நின்று அறிவு பழக்கணும். அப்பதான் உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும், ஓர்மை வரும், கூர்மை வரும், சீர்மை வரும், நேர்மை வரும். இது எங்க கிடைக்கும்? ஆனா இதை செய்யணும், சும்மா இல்லை.
சும்மா இல்ல, நித்தம் நித்தம் உடலில் உயிரேங்கு மட்டுங்கிறார். எப்படி? உறைந்துறைந்து நிலையில் பழகிக்கொள்ளணும். உறையணும், உறைந்துறைந்து நிலையில் பழகிக்கொள்ள உலகம் என்பது அளவு கிட்டும். எல்லாம் உலகத்தை இழந்துட்டு இங்கே போக மாட்டாங்க. எல்லாம் சாப்பிடுவோம், தூங்குவோம், எல்லாம். ஆனால் யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பம் நோக்கி வாழ்வோம். அப்ப தெய்வம் தான். ஓ, மனிதங்கிற யாரு? மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நடமாடக்கூடிய ஒரு மிருகம் தானே, அல்லது பேச தெரிந்த மிருகம் தானே. மனிதன் ஒரு மிருகத்தை, அந்த மிருகம் தானே மிருகம் தானே. நம்மளா மனிதன் பேர் வச்சுக்கிட்டோம். அப்ப என்ன ஆச்சு? மனிதருடைய மாக்கள் உண்டுங்கிறார் மனிதர். சாமிஜி குரு வந்துட்டா கூடப்பா, மனிதருள்ளே மாக்கள் உண்டுங்கிறார். மாக்கள்னா மிருகங்கள். மனுஷனா பார்த்தா பெருமை கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மனிதனா உருவாகணும். மனித உருவம் கிடைச்சிருச்சு. மனிதருள்ளே மாக்கள் உண்டு, மதி நிறைந்த தேவர் உண்டு. உயர்த்திக்க முடியும், வேற யாராலையும் முடியாது. எத்தனை பயிற்சி எடுத்தாலும் என்ன பண்ணாலும் தன் வாழி மாற்றிக்கொள்ள எந்த ஜீவராசிக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மனிதர்களுக்கு ஆன்மாவுக்கு அந்த சக்தி இருக்குது. எப்படா இருக்கலாம். எந்த ஐந்தறி வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது சைவ உணவு சைவ தான் சாப்பிடும், அசைவ உணவு அசைவம் சாப்பிடும். கோபமா இருக்குது கோபமா இருக்கும், பயம் உள்ளது பயமா தான் இருக்கும். அதான் இயல்பூக்கம் பாரு, இயல்பூக்கம் பாரு. ஆனா மனிதன் சைவமாகவும் இருக்கலாம், அசைவமாகவும் இருக்கலாம், நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், உயர்ந்த மகானாகவும் இருக்கலாம், முக்கம் மடையனாகவும் இருக்கலாம். இவ்வளவு வித்தியாசம் எந்த ஜீவராசிகளும் பார்க்க முடியாது. எந்த ஜீவராசிகளிலும் இவ்வளவு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எண்ணி பாருங்க, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அவ்வளவுதான். அது இடப்பொருள் யாவல். மனிதன் கிட்ட தான் இவ்வளவு வித்தியாசம், இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யாதா மனிதன். அறிவு பயன்படுத்தணும். கற்றதனால் ஆயப்பா நீ எவ்வளவு கற்றிருந்தா கூட என்ன பயனப்பா? வள்ளுவர் கேட்கிறாரு. வாழறிவான் அற்றார் தொழாரனின் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறுத்ததை கொடுக்கா இல்லையா? இரளையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, அதான் வாழறிவு, அதான் முற்றறிவு, பேரறிவு. அப்ப கற்றதால் உங்களுக்கு என்ன பயனு? வாழறிவான் அற்றார் தொழாரனின். அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன தெரியும்? எல்லாம் அதான்னு தெரியும், அவ்வளவுதான். சொல்லலையா, கரைந்துவோம் தன் முனைப்பு காணும் தெய்வம் தெரியும். அறுபத்தி தெரிஞ்சு என்ன கிடைக்கும்? தானா கிடைக்கும். இதோட கிடைக்கல. எப்படி ஒரு மண்ணில் விதை போட்டுட்டா அந்த விதை என்ன ஆகும்? அது எந்த முயற்சி இல்லாமல் துளிர விடும், கீழே வேர் பிடிக்கும், மண் விட்டு மேல வந்து வளரும். எந்த உதவியும் தேவையில்லை. அதுக்கு தண்ணி மண் இருந்தா அது பாட்டுக்கு துளிர்கிறத வெளிப்படுத்தும். அது பாட்டுக்கு பூக்கிற காலத்துல பூக்கும், காய்க்கிற காலத்துல காய்க்கும், கனிர் காலத்துல கனியும். அதான் சொல்றாரு, நீ சேர்த்து அந்த இடத்துல வச்சுக்கோ. அதான் நீ அதுவானால் அதுவே சொல்லும். அறுபத்தி தெரிஞ்சு உனக்கு என்ன கிடைக்கும்? அறுபது கிடைக்க அதை விட என்ன கேணும் உனக்கு? இன்னும் வேறு என்ன வேண்டும்? இப்பேர் பெற்ற பின்னர் உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனது உள்ளம் தூய்மை. இதை விட என்னங்க வேணும்? இதுதாங்க அலையிறோம். சும்மா கிடைக்க தவத்தால் மட்டும்தான். தவத்தால் என்று யார் வருவார்? யார் பெறுவார்? இதுக்காக நான் இந்த அருவத்தை தெரிஞ்சுக்கணும். இதுக்காக அருவமா உரணணும். சிரமடக்க கத்தாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு பாயேன்னு பராபரமேங்கிறாங்கல்ல. மனம் இறக்கும் இருந்த அப்ப இதில் தான் நிக்குது. நீ அது வேணா அதுவே சொல்லும். ஒரு கற்பனை இல்லைங்க, எளிமையான வழி. இதோட எளிமையா யார் கொடுப்பான்னு சொல்ல முடியாது. இப்பிறவி தப்பினால் எப்படி வாய்க்கும்? தப்பா அது குரு நினைப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி அனுபவிக்கும். இறையருடன் குருவில் பிடிச்சுக்கணும். அப்போ அந்த இறை உணர்வணும். இரளையோடு எண்ணத்தை கலக்க விட்டா என்ன கிடைக்கும்? இந்த அருவத்தின் மனம், அருவமனம் என்ன ஆகும்? இதை எப்படி சொல்லுவாங்கன்னா சாமிஜி, உப்பு பொம்மை இருக்குல்ல, உருவம். அது உப்பால செஞ்சாலும் அது உருவம் தான். இந்த ஐஸ் கட்டியால உருவம் செஞ்சாலும் அது உருவம் தான்.
ஐஸ் கட்டியோ அல்லது உப்போ கடல் ஆழத்தை பார்க்க போதுன்னு வச்சுக்கோங்க, சாமி அருமையான வர சொல்லுவார். ஒரு உப்பு பொம்மையோ அல்லது ஐஸ் கட்டி பொம்மையோ கடல் ஆழத்தை பார்க்கணும் போகுது, என்ன ஆகுங்க? நம்ம தெரியலாக்கும், அது தனியாக மாறி போயிடும், கடலாக மாறி போயிடும். அந்த சிற்றடி பேரோட என்னாகும், அதோட ஆயிரும். அதான் நீ அதுவானால் அதுவே சொல்லும். எவ்வளவு அற்புதம்! நம்ம அதுவாகணும். நம்ம இன்னும் அந்த இயக்கத்திலேயே இருக்கிறோம். பொருள் புகழ் செல்வா குடும்பத்திலேயே இருக்கிறோம். வந்த நோக்கம் என்ன? எல்லாம் செய்யணும். நம்ம ராமகிருஷ்ண சொன்ன மாதிரி ஒரு கையில் இறைவனை பிடித்துக் கொண்டிருங்கள், மறுகையில் உலகத்தில் வாழுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது 2 கையும் இறைவனை பிடிங்கம்மா. அதான் மகிழ்ச்சி, அதான் தத்துவம். இந்த ஆன்மா உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கணும், ஆணவம் கண்மாயோட வாழணும். என்ன பண்ண, அப்பப்போ இந்த இறைவனை பிடிச்சிட்டே இருக்கணும், வாய்ப்போட மொத்தமாக வந்துடணும். இது எப்படின்னா, நம்ம செய்யற தவமெல்லாம், நாம் செய்யற தற்சோதனை எல்லாம் எப்படி கொஞ்சமா இருக்கலாம். இது எந்த மாதிரி வரும்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்கன்னா, நீ அதிக உட்காந்து செய்யிட்டு வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் செய்யிட்டே இரு, போதுமா? போதும். எப்படின்னா, இந்த ஒரு உண்டில் நினைக்கிறோம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு உண்டில், ஒருத்தர் நிறைய பேருக்கு பலதுக்கு உண்டி வைப்பாங்க. தொழில் தொடங்க உண்டியில் வைப்பாங்க, பிள்ளைகள் கல்யாணம் பண்ண உண்டியில் வைப்பாங்க, இப்போ சேவ் பண்ணி கொண்டு போடுறோமா இல்லைங்களா, அது மாதிரி தான். அல்லது ஒரு தெய்வத்துக்கு வழிபாட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக உண்டியல் போடுவாங்க. உண்டியல் என்பது நமக்கு தெரியாமல் அதில் சேரும். நீ அங்கே போயிட்டு வர்றீங்க, சில்லறை காசு எடுத்து போடுறீங்க, அது ஒரு ரூபாய்க்கு போடுறீங்க, 5 ரூபாய்க்கு போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எதிர்பார்க்கட்டும் அதிக நகை அதில் இருக்கும். நம்ம அவ்வளோ பணம் போடல, 5 ரூபாய்க்கு மேலே 10 ரூபாய்க்கு போடவே மாட்டோம் தான். ஆனால் அதில் ஆயிரக்கணக்கில் இருக்குது. என்ன காரணம்? அந்த 1 ரூபா 2 ரூபா சேர்ந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் சேருவதை போல, சிறு துளி பெருவெள்ளமாக வருவதை போல, நீங்க அப்பப்போ செய்யற தாபம், அப்பப்போ கூடிய தற்சோதனை, அப்பப்போ கூடிய உதவி, அதான் இறை என்ன சொல்லணும்னா, அடுத்து தொண்டு செய்யறதுங்கிறது ஒரு புண்ணிய கொள்முதல். சேவை தொண்டெல்லாம் இல்லைங்க, அடுத்தவங்க செய்யற செயல் ஒரு புண்ணிய கொள்முதல் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வரும், ஏதோ ஒன்று இல்லாம செய்யறது இல்லை. பொருளை கொடுத்தா அதில் லாபம் மாதிரி ஒரு செயலை நீங்க தொண்டு செய்தால், ஒரு உதவி செய்தால், அதாவது ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு உதவி பண்ணா அது ஒரு புண்ணியம் கிடைக்கும். அது அவசியம் வேணும். இது எல்லாத்துக்கும் கிடைக்கிறாரு, இது செஞ்சாதான் வரும். அதான் தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும்பா. தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினையே போகுங்க. நம்ம ஏதாவது வரும்போது தூய்மையான ஆன்மாவை யாரும் வரல, எத்தனையோ செயல் செஞ்சிருப்போம், அப்பா தாத்தா யாரும் செஞ்சிருப்பாங்க, அது நமக்கு துன்பமா வரும். இந்த நற்காரியம் செய்கிற வாழ்த்து அதை சரி பண்ணும். இது உண்மை. பாப்பை போக்குவரத்து சொல்லுவாங்களே மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? பதிவு என்ன சொல்றாங்க? பதிவு எப்படி நீக்கலாம்? சங்கீதம் பராரத்தம் ஆகாம இருக்கு இல்லைங்களா? அவ என்ன பண்ணுவோம்? முதல்ல மேல் பதிவு போடு. மேல் பதிவுனா நல்ல காரியம் செய். யாருக்கோ தவறு பண்ணியிருப்போம், அவங்க இல்லை, இன்னொரு நல்லது பண்ணா அவங்க சொல்ல வாழ்த்து நல்லா இருக்கணும். அவங்க கொடுத்த சாபமும் பழிக்கும், இவங்க கொடுத்த வாழ்த்தும் பழிக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அதான் மேல் பதிவு போட்டுக்கிட்டே வா. பல இதுக்கு உதாரணம் சொல்லுவார் மகிழ்ச்சி. பல விஷயங்கள் உடலுக்கு அல்லது ஏதாவது கட்ட பழக்கம் வர்றதுக்கு, அதான் பிரத்யேகாரா தாரணா தியான சமாதிமாங்களா இல்லைங்களா? பிரத்யேக அந்த இடத்துல விலகி ஒரு கோயிலுக்கு போறது, லைப்ரரிக்கு போற மாதிரி தான் திருப்பி போடுறது, அது மேல் பதிவு தான். அப்போ ஒரு பதிவை நீக்கம் செய்வதற்கு மேல் பதிவு, அது உருவம் இல்லை, அதுவும் தான் அதுல பதிவாகும். கருமை இருக்கிறது யாரும் தெரியாது, ஒரு விதைக்குள்ள இருக்கிற மரம் யாருக்கும் தெரியாது, ஒரு மஞ்சள் குறுக்குற கோழி யாருக்கும் தெரியாது, ஆனால் அது நல்லா இருக்குது. அதான் கருமைய பதிவுங்கிறது. மேல் பதிவு போட்டுட்டே வா. அப்புறம் என்ன பண்ணலாம்? அத பிராயச்சித்தம். இது பிராயச்சித்தம். ஒன்று செஞ்சுட்டு அதுக்குள்ள மாற்று செயலை செய்யறதுதான் பிராயச்சித்தம். அது செய்ய செய்ய அந்த மேல் பதிவு வந்துட்டே இருக்கும். யார் வேலை கால் பட்டுச்சு, என்ன பிராயச்சித்தம் பண்ணோம்? தொட்டு கும்பிடுறது பிராயச்சித்தம். பாப்பா நல்லா தெரிஞ்சுக்கும். பிராயச்சித்தம் என்பது நமக்கு உள்ளக்கூடிய பதிவை நீக்கம் செய்வதற்கு, மெய்ப்பொருள் காண்பதற்கு உதவி. நல்லா புரிஞ்சு, மெய்ப்பொருள் காண்பதற்கு உதவி. அதான் தொண்டு செய்தால் கொண்டு வினை போகும். இன்னொன்று அப்படியே மேல் பதிவு போட 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 7 8 63 சொல்லிட்டோம். ஆனால் 7 8 56 நான் 1வது விடால படிச்சது. நான் அப்படி பதிவா இருக்கேன் இல்லைங்களா? அது 66 சொன்ன என்ன பண்ணுவாங்க ஆசிரியர்?
இல்லப்பா 66 அல்ல, 756, 756 எழுது, ஒரு 10 தடவை சொல்லிட்டே எழுது. அதை இன்பொசிஷன் பாங்க. பள்ளிக்கூடம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது என்ன தண்டனை நினைக்கிறாங்க, அல்ல. இன் பொசிஷன், பொசிஷன் ஒரு நிலை, அந்த நிலைக்கு உன் மனது வரணும். இப்படி சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், நித்த நடைப்பழக்கம், கொடையும் பழக்கம், மனமும் பழக்கம், அதான் பழகணும். அதை எழுத சொல்லி எழுதாங்க. நம்ம எப்போதாலும் 756 வந்து இவ்வளோ வருதா இல்லைங்களா. சாமி இன்னொன்று தான் சொல்லுது, டைப் பண்ணி தான் சொல்லுவார். அப்பாரு முதல்ல பார்த்து எல்லாம் அடிப்பான், அப்போ பாட்டு போயிட்டே படிக்கிட்டே இருக்கிறான். ஏன்? அதான் விரிவு சுருக்க பதிவாக கையில் ஆயிடுது. உடம்பு 4 இடத்துல பதிவாக தெரியுமா இல்லைங்களா, அது நம்ம இருக்கு பதிவு பற்றி பேசியிருக்கோம். அப்போ ஒன்று பிராயச்சித்தம், இன்னொன்று பதிவு மேல் பதிவு, இன்னொன்று தான் முற்றிலும் அளித்தல். இப்போ உப்பு எச்சா போயிடுச்சு, மேல் பதிவு தண்ணி ஊற்றினா அது உப்பு குறையும், சரியா? அப்படியே போட்டு இருந்தால் சரியா வரும். அப்படி கடலை ஊற்றிருக்கு, அது எவ்வளோ உப்பாக இருந்தால் கூட கடலை கொண்டு வச்சுக்க, அந்த தண்ணிக்கு உப்பு தெரியாது. இந்த முற்றிலும் அளித்தல், அதுதான் ஆத்ம சாந்தி என்று ஒரு தவத்தை கொடுக்குறோம். நிறையா அதில் சடங்காக செய்கிறாங்க. அதெல்லாம் அது உண்மைதான், ஆனால் அது முறைப்படி செய்யணும். அப்போ அதுதான் எங்கள் தாத்தா சோழப்பாடை இருந்தார், வைகுப்பதி அடையாளம் சேல பிராய்ச்சித்தம் பண்ணுறமா இல்லைங்களா. அதனால் இருக்கும்போதே செத்த பிண்டு சோழம் என்பது என்ன? வாழும் காலத்திலே நம்ம கொடுத்துருக்காம இருக்கிறது. ஆன்மா எதனுடைய பின்னம் என்பதை உணர்த்தி, ஆன்மா எதோடு இணைய வேண்டும் என்று சொல்லி அவனோட வழிமுறை காட்டியிருக்கிறார். எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. காகம் உறவு கலந்துண்ண கண்டீர், பாடல் பாருங்க. காகம் உறவு கலந்துண்ண கண்டீர். எப்படி காக்கா உணவு கிடைச்சோம் எல்லாரும் குவி வளைச்சு சாப்பிட வைக்குதோ, நம்மளை கூப்பிடுறம்பா. அகண்டாகார சிவபோகம்னு பேரின்ப வெள்ளம் சுத்தவெளி சாமியதை அருள் பேர் ஆற்றல்ங்கிறாங்க, சுத்தவெளிங்கிறாங்க, சித்திர சுத்தவெளிங்கிறாங்க. வைணவர்களை பிரம்மா என்பாங்க, சைவர்கள் அதை சிவம்பாங்க, இஸ்லாமியதை அல்லாம்பாங்க, கிறிஸ்துவத்தில் பர பிதாம்பாங்க. சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவா இருக்குது. சுத்தவழி ஒண்ணுங்கிறமா இல்லைங்களா. இந்த வார்த்தை பாருங்க, காகம் உறவு கலந்துண்ண கண்டீர், அகண்டாகார சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம் எப்படி இருக்கு? பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவா கிடக்குது. சில பற்றாக்குறை வார்த்தைக்கு பாருங்க, அதை பற்றாத குறை தான் எதை பார்த்தாலும் நிறைவில்லை. என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவன் நினைத்தான். இந்த வரி பாருங்க மகிழ்ச்சி, அர்த்தமான விளக்கம், நம்மளாலே முடியும். அது சொல்லிட்டார். என்னை அவனில் வைத்தேன், என்ன பண்ண? ஏற்றி வரணும், போற்றி வரணும். சும்மா ஆக்கணை வாங்கினேன், துரிய வாங்கினேங்க, அகத்தாயிடுங்க, நான் துணைப்பேராசாயி நம்ம நாள் ஆச்சுங்க, அதெல்லாம் ஒரு படிநிலை. நீ அதுவாகணும். தெரியும், நீங்கள் பார்ப்பார்லாம் உயர்வார்கள். இந்த தன்மை வந்துச்சுன்னா அவங்க பார்ப்பாரம் உயர்வார்கள், பேச்சு கேட்பார்லாம் உயர்வார்கள். மகிழ்ச்சி வரைந்து படத்தை பார்த்தா கூட ஆசையா இருக்கா இல்லைங்களா? மகாத்மா காந்தியினுடைய வரைபடத்தை பார்த்தா கூட ஆசையா இருக்கு. மகாத்மா வேதாத்திரி என்று குரல் கேட்கும் போது எவ்வளவு ஆற்றல் நினைச்சு பாருங்க. இவங்களை நினைக்கின்ற போது வருகிறது, பாரு நினைக்கின்ற போது வருகிறது. ராமசு பாருங்க, அழகானவர். அவர் நினைக்கும் போல வருது, வார்த்தை சொல்லும் போதெல்லாம். தயவு செய்ய சொல்லி பாருங்க, முடியும், நம்மளாலே முடியும். என்ன சொல்றாரு? என்னை அவனில் வைத்தேன். என்ன இது? அதான் அரூபத்தை வைக்கணும். இப்படி உருவத்தில் வச்சுக்கிட்டு வரைக்கும் அது இருக்காது. என்னை அவனில் வைத்தேன், என்ன பண்ண? ஏற்றி வரணும், போற்றி வரணும். எதை? அந்த மெய்ப்பொருளை. என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், நினைத்தான். அதான் சொன்னாங்க, நிலையான ஒரு இடம். சத்தத்தில் இருப்பவர்களுக்கு சத்தியம் புலப்படாது. மௌனத்தை, அந்த பேரமைதியை புரிந்து கொள்ள முடியாது, வார்த்தைகள் புரிந்து கொள்ள முடியாது. என்ன ஒண்ணு, மன அமைதியா இருக்கணும், இருக்கணும், சமமாயிரணும். அதான் சம ஆதி. சமாதியினர் உருவத்தை கட்டுறதல்ல, மன ஆதி சிவமாக அசையா போகணும். அது அந்த எட்டோடு இணைந்து கொள்வது, நிலையோடு இனத்தை கலக்க விடுவது. என்னை அவனில் வைக்கணும், ஏற்றி வரணும், போட்டி வரணும், இணைக்கணும். உன்னுள்ளுங்கிற அந்த வார்த்தை பாருங்க, இதான் மகான்.
இறைவனாகி பாடுகின்ற என்னை அவனில் வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி என்னை இணைத்தான் என்ன ஆயிட்டேன் இறைவனாகி பாடுகின்றேன் உன்னுள்ளும் எப்பா உங்களுக்குள்ளே இருக்கிறான் அதே சக்தி தான். தூணில் பிறந்த குடிசையில பிறந்தாலும் தோறலாம் பாதி ஒண்ணுதான். என்ன பண்ணும் உயர்த்திக்கணும். உன்னுள்ளும் உண்மை உணர்ந்து கடை தேர்வது கடைனா சுத்தவெளி உணர்ந்து கடை தேர்வது உலக மக்கள் அனைவரையும் கூப்பிடுறேங்கிறாரு. அந்த தாய்மான சாமி கூட்டம் மாதிரிதான் தொங்கி ததும்பி பூரணமாய் கிடக்குதையோ எடுத்த தேக விழுமுன்னே பொசிக்கலான்னு கூப்பிடுறாரு தாய்மான சாமிகள். அதுதான் மகிழ்ச்சி சொல்றாரு. உன்னுள்ளும் உண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அழைக்கிறேங்கிறார். என்ன பாருங்க எவ்வளவு பறந்து உள்ளோம். இல்லையே இல்லை எந்த ஜாதி மதம் எல்லாம் ஒன்று உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகிறது. இப்படி இடத்துல இருக்க மாதிரி இப்படி குரு கிடைச்சதுக்கு என்ன புண்ணியம் பாக்கியங்க. நம்ம எல்லாம் இதெல்லாம் தலைவரத்தில் செஞ்ச புண்ணியம் இருக்கு. இதை விடக்கூடாது. இது அடுத்த தலைவர் நல்லா கொண்டு போகணும்னு சொல்லி அப்ப என்ன பார்த்தோம் அருவம் என்பது 8 வாழ்க வளமுடன் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த புண்ணியம் இந்த அருவத்தோட இணையணும். அதான் சொன்னாலும் என்னை அவனில் வைத்தேன் என்ன பண்ண ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன். சும்மா ஏதோ இல்லை என்ன ஆயிட்டேன் இந்த உப்பு கடலா வர உப்பு கடலா மாறி போச்சு. இறைவனாகி பாடுகின்றேன் உன்னுள்ளும் இவனும் உணர்ந்து கிடைத்தேருங்கிறார். உலக மக்கள் அனைவருங்கிறார். இதேதான் வள்ளலார் என்ன சொன்னாருங்க. சாய்மான சாமி சொன்னாரியா பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குதா இல்லையா. அதனால மாரியார் சாமி வள்ளலார் சாமி கூப்பிட்டாங்க. அப்பா கடை விரித்தேன் அது சுத்த வழி சொன்னேன் ஆதி மூலத்தை காட்டுனேன். இந்த வள்ளுவர் சொன்ன எப்போ எத்தனை மெய்ப்புல காட்டுனேன். ஆனா யாரும் வர முடியல. சாப்பாடு பிரச்சனை பசி பிரச்சனை நோய் பிரச்சனை. பசி பிணி போக்குனாரு. பசிய ஒரு நோய் பிணின்னு சொன்னவர் வள்ளலார். பசி பிணின்னு சொன்னவர். பசி ஒரு நோய் தேக்கணும் நினைச்சு பாருங்க. கடை விரித்தேன் கொல்வார் இல்லை சொல்லி சொல்லி பார்த்தேன் யாரும் வரலப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. இன்றைய கூட அங்கே சத்திய தர்மசாலை நடந்துட்டு இருக்குது. நல்லா நடக்குது வடலூர்ல நடக்கணும். பத்திய ஞான சபை எங்க என்னாச்சு பத்திய ஞான சபை தர்மசாலை எதுக்கு ஞானம் பெறுவதுக்கு தான். விநாயகர் கோயில் எதுக்காக சுங்கல் பொண்டெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த கோயிலுக்கு அப்பதான் வருவாங்க தான். அப்ப அப்படியாவது உள்ளவங்க தானே வந்து போன மாற்றம் இருக்கு. எங்கனாலதான் முன்னோர்கள் எல்லாம் ஆலயங்கள்ல சில பிரசாதம் என்ற முறையில கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பிரசாதம் சாப்பிடதான் போறோம் தேர் கடைக்கு தான் போறோமோ தவிர அங்க தெய்வத்தை பார்க்க போறது இல்லை. இந்த திருவிழாக்கள் ஏன் கூட நிறைய பேர் வருத்தப்படுவாங்க தேர் திருவிழா ஒழித்தல்னு. தேர் திருவிழா எதுக்கு நடக்குது? அது ஒரு வருட சந்தை எல்லாம் பொருள் வாங்கதான். நிறைய பேர் போறவங்களே கேட்டு பாருங்க போய் அங்க இருக்கிற தெய்வத்தை கும்பிட்டீங்களா? தேருன்னா எந்தெந்த தேர் காளிமுட்டி தேர்னா முருகனை கும்பிட்டீங்களா? அந்த கூடல யாருங்க போறது? போன கடைக்கு போனா வேணுங்க அதை வாங்கிட்டு வந்துட்டோம். நாமக்கல் நரசிம்மருக்கு போறது பங்குனி மாதம். எத்தனை பேர் போய் அந்த நரசிம்மரை பாக்குறாங்க நாமகிரி பாக்குறாங்க நினைச்சு பாருங்க. நாமகிரி யாரை பார்க்கவோ நரசிம்மர் பார்க்க போறாங்க. எதுவும் கடைக்கு போற மாதிரி போறாங்க. அதனாலதான் மகிழ்ச்சியை தவிர்ப்பா. நோய் நிறைய வருது. முனிசிபாலிட்டிக்கு நிறைய பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை எல்லாத்தையும் சாமி எப்பவும் கும்பிடுங்க. சாமி கும்பிடான்னு சொல்லல. அதனால நிறைய பண்ண வியாபாரம் என்ன அப்பதான் வியாபாரம் நடக்கும். இந்த மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த அரசியல்வாதிகளும் இந்த மதவாதிகளும் என்ன பண்ணாங்க வியாபாரிகள் 3 பேர் தானே. ஒரு கூட கேள்வி கேட்டாங்க இப்ப ஞாபகம் வருது. அது என்ன கேட்டாங்கன்னா சாமிஜி கேட்டாங்க. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய முறைகள் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு மகிழ்ச்சி சொன்னாங்க இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருளே இல்லாமல் அந்த பொருளை விற்க கற்றுக் கொடுக்கணும். அந்த பொருளை விற்பாங்க அந்த பொருளா இருக்காது. அந்த பொருளை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறான்? அப்ப சொன்னாரு மகிழ்ச்சி இந்த உலகத்துல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா அதாவது
பயனில்லாத, அதாவது சொல்லுவாங்க மூடத்தனமான மதவாதிகளும், மூடத்தனமான மதவாதிகள் எது தப்பல்ல, அது புரிய வச்சுக்கோங்க. மூடனா முட்டால் எடுத்துக்க வேண்டாங்க. மூடம்னா மோடம் போட்டுருக்கிறீங்களா, அது வேற, அது மாற்றி கொடுக்கறதா மோடம். ஆனால் மூடத்தனங்கிறது ஏதோ தப்பா இருக்காது, இதெல்லாம் இதான்னு சொல்லி கொடுக்குறது. அதான் அந்த ஒரு கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளத்தினே ஏதாவது பொன் போல இருந்தாலும் சுட்டுப்பிடும்பார். அதாவது சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்பனை சுடுன்னு வார சொல்லுவார் மகிழ்ச்சி. இந்த விளக்கத்தை குரலுக்கு விளக்கம் சொல்லுவார். சினமெனும் சேர்ந்தாரை கொண்டுபடும், ஏம மாற நண்பு சொந்தம் இருந்தா கூட சுட்டுடும்பார். ஏமானா நமக்கு தெரியாது. ஏமம்னா தங்கத்துக்கு ஏமன்னு ஒரு பேர் உண்டு. ஏமத்தனே ஏமப்பனே பொன் சுடன்பார். அதாவது சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்பனே சுடும். ஏமாத்திட்டாங்க, ஏமாத்திட்டு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் விளக்கம் சொல்லுவார். ஏமாத்துல ஏம மாதிரி இன்னொரு பொருளை கொடுத்துட்டான் சொல்றாங்களே, இப்போ கவரிங் நகை கொடுத்துட்டாங்க, தங்கம்னு வாங்கிட்டேங்கிறாங்களே, ஏம மாதிரி அதை ஏமாத்துதல். பாருங்க மகிழ்ச்சி எவ்வளவு சரி சொல்றேன். ஏமாற்றுகிற வார்த்தை எப்படி ஏம மாத்தி கொடுத்துட்டாங்க. மாற்றுரை பாரு இல்லையா, மாற்றுரை பகர்கிறார்னு சொல்லுவாங்க. பொய்யும் கூட சொல்ல மாட்டாங்க, மாற்றுரை பகர்கிறார். இரண்டை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே, இந்த உருவம் எல்லாம் அருவம்னு தெரிஞ்சு தெரியாம பார்த்துக்கிட்டே, இந்த 2 வார்த்தை 8:2 எது எல்லாமே அருவம் தான் தெரியாம இரண்டை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கிறார் சொல்லுவார். பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க, மாற்றுரை. அது ஏம மாதிரி மாற்றி ஏமாற்றுதல். அப்போ அது தங்க மாதிரி ஒரு நட்பு சொந்தம் இருந்தா கூட அதை சுற்றுங்கிறார் கோபம் இருந்தா. வள்ளுவர் பாரு இவ்வளவு பெரிய வார்த்தை ஒரே வரல. சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனை சுடும். அது மாதிரி அடுத்து என்ன சொல்றாரு, அந்த வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டேன், என்ன பண்ண முடியும், அடுத்தவன் ரொம்ப முக்கியம். அச்சில் ஏற்றுவேன் அகிலம் பரப்புவேன், ஒரு உடல் இருக்கிறேன் பல உள்ள வருவேன். அருவத்தை என்ன சொல்லுவான், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. பெரிய ஜோதின்னு ஒண்ணு விளக்கம் எடுத்து போயிட்டாங்க. இல்ல ஜோதிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, அருவ சக்தி, உருவத்தை கூடிய அற்புத சக்தி, அருவ சக்தி. சாதாரண இல்ல, தூணிலும் இருப்பான் திரும்ப, அதான் அருவ சக்தி. அதை உணர்ந்தவங்க வள்ளலார் அவர்கள். எல்லாருக்கும் சொல்ல வந்தேன், ஆனா யாரும் அதை கேட்கல. ஆனால் அருத்தந்தையினுடைய ஆன்மா இணைந்தது. 10 ஆண்டில் நோடு இருந்து அவர் என்னென்ன சொன்னார் செய்யறங்கிறால், அதான் ஆலியாருக்கு அருட்பெரும் ஜோதி நகர் வச்சார். அருத்தந்தை குரு பேரை, அருத்தந்தை குரு பேரை என்ன வச்சாரு, அருட்பெரும் ஜோதி நகர். பெரும்பாலும் அருத்தந்தை இந்த உருவ வழிபாடுல உருவம் வைக்கவான சொல்லுவாங்க. ஆனா வள்ளலாருக்கும் ஒரு வைக்கிற வழிபாடு அல்ல, அவரை நினைக்கணும். இந்த நாட்டுக்காக உழைத்த மகான்களை, பெரியோர்களை வீட்டுக்காக உழைத்த நினைக்கலாம், அப்படிப்பட்ட பிறக்க மாட்டாங்க. தயவுசெய்து ஏன் அவங்களை கும்பிடணும், ஏன் வணங்கணும்? அது மாதிரி கொண்டா நமக்கு வரதான், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. யார் ஒருவர் எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை எவ்வுயிரை, இந்த வரி பாருங்க, யார் ஒருவர் எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை எவ்வுயிரை அடிக்கடி நினைத்தால் அந்த பொருளின் தன்மையாய் காண்போர் மனதினுடைய மாற்றம் காணும். அதான் வழிபாடு. வீரமா கோழையா இருக்கணும், வீரம் வேணும், வீரத்தை கும்பிடணும். ஏழையா இருக்கணும், பணம் வேணும், பணம் உள்ளதா நினைச்சு வணங்கணும். சரியா? அப்ப படிப்பு வேணும்னா கல்வி பார்வை சொல்ல நினைக்கணும். அதான் வச்சாங்க. ஒரு வழிபாடு தவறல்ல, எது வேண்டுமோ அதை பார்த்து பாவானம் பண்ணிக்கொள்வதுன்னு சொல்லுது. அதான் அப்ப அதை நினைக்க என்ன ஆகும், உடல் மாற்றம் வரும் இல்ல. அப்படி தவறா சொல்ல முடியும் ஒரு வழிபாடு. அது தவறா பயன்படுத்துறோம், அது வியாபாரம் பண்றாங்க. மனித அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக கேடுபட விளைய கண்டம் பார் மகிழ்ச்சி. மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க. ஏதோ அருவத்தை ஏன் உருவமா கொடுத்தாங்க நினைச்சு பாருங்க. 8 ஏன் 2ல காமிச்சாங்க? 8னா அருவம் உருவம் ஏன் காமிச்சாங்க? மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்கதான். மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் முட்டாள் கொண்டு இறைவனார் கொடுக்கல.
மதிமிக்கோர் இருளிவாடு சொன்னார்கள், காட்டினார்கள். ஆனா என்னாச்சு? மனித அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக என்ன நோக்கத்தில் வச்சாங்களோ அறிவும் செயலும் வாங்கணுங்கிறதுக்காக வச்சாங்க. எப்படி? ஒரு ஏதாவது ஒரு அடையாளம் வைக்கிறாங்கன்னா எதுக்கு? அந்த வேகமா போறதை தடுக்க. அது ஏத்தி விழுந்தா வேகத்தடை எதுக்கு போட்டிருக்கிறாங்க? மெதுவா போறதுக்கு தானே. அதுக்கு தானே தடை தானே. அவன் வேகமா போனது என்ன? அதுவே அப்படிதான் ஆயிடுச்சு. இப்படி வேகத்தடை விபத்துகள் அதிகமாக ஏற்படுத்துகிறது. அது மாதிரி எது இந்த மனித குலத்தை அறிவையும் செயலும் ஒழுங்குபடுத்துமோ அதுக்கு என்ன ஆச்சு? மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக கேடுபட விளைய கண்டோ. நினைச்சு பாருங்க. மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக கேடுபட விளைய கண்டோ. இந்த மெய் விளக்க தவம் புரியல. இந்த மெய் விளக்க தவம் அரூப தவம், அரூப சக்தி உணர்றது. இந்த மெய் விளக்க தவம் உயர்த்தும். கவி பாருங்க. மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் இருள்பாடு சொன்னார்கள். ஆனால் மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக கேடுபட விளைய கண்டோம். வருத்தப்படக்கூடாது, மாத்தணும். இந்த விஞ்ஞான காலவப்ப சும்மா இல்லை. இந்த விஞ்ஞான காலவப்ப மெய் வழக்க தவம் உயர்த்தும். அதான் உலக சேவாசம் உலகம் பரவிட்டு இருக்கு. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கருவுற்ற பெண்கள், கிராமங்கள். 6ஆம் தேதி தலைவர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் ஆலியார் அரங்காவல் அரங்க துரைசாமி அவருடைய பெரும் உதவியால ஒரு கிராமத்தை எடுத்தாங்க. 6 மாத காலங்களில் 1100 பேர் பயிற்சி கொடுத்துருக்காங்க. 1 கோடி 2 கோடி செலவு பண்ணி அறிவித்துக்கோள் அமைச்சு வருஷத்துக்கு 100,000 பேர் பயிற்சி கொடுக்க முடியல சொல்லிட்டு இருக்கிறோம். 50 லட்சத்துக்கு கம்மி எந்த அறிவுகள் இல்லை. 100-150 கூட பயிற்சி கொடுக்காம இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் 6 மாதத்துல கிராமத்துல புதிய இடத்துல போய் 2 ஆசிரியங்க தங்கி 1000க்கு மேல் பயிற்சி கொடுத்திருக்காங்க. 200 பிரம்மஞானிகள், 25க்கு மேற்பட்ட அருள்நிதியர்கள், 12 துணை பேராசிரியர்கள். யார எங்க நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, 6 மாதத்துல பிரம்மாண்டமா ஒரு 60 லட்சம் ரூபாய் 70 லட்சம் ரூபாய் செலவுல சிறப்பாக அறிவித்து கட்டிட்டாங்க. ஒரு குடும்பத்தார் 10 சென்ட் 44,400 சரடி இலவசமா கொடுத்தாங்க. இன்னும் இருக்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நல்ல காரியம். பல நல்ல உள்ளங்கள்லாம் தர்மத்தின எல்லாம் பணம் கொடுத்தாங்க. பணம் அறிவித்துக்கள் தலைவர் அவங்க திறந்து வச்சாங்க. பெரும்பாலும் கிராம சேர்த்து தலைவர் வர முடியல. அந்த கிராமத்துக்கு வந்து திறந்து பார்த்தா 2000 பேர் மக்கள் பார்த்தீங்க. பாருங்க, போட்டோலாம் வந்திருக்கோம் யூடியூப் ஸ்கை யோகாவில் போய் பாருங்க எப்படி இருக்கும். கடையோனும் கடைதேர் வேதாத்திரி மகிழ்ச்சி. அப்ப என்னாச்சு? எல்லாம் பரவிட்டு இருக்கு. கிராமங்களா, நகரங்களா, கல்வித்துறையா. போன 28, 23, 30 ஆலியார்ல இந்தியன் ஆபீஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குதுங்க. அதாவது இந்தியாவுக்கு ஆபீசர், ஹையர் ஆபீசர், ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, கலெக்டர், எஸ்பி, இது போல மாவட்ட அதிகாரிகள் உள்ள ஒரு அமைப்பு, சங்கம். அதனுடைய தலைவர் சம்பத்துன்னு நம்ம தலைவர் அவர்களுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஐஏஎஸ் அவர் கூட சொன்னாங்க. முன்னாள் முதல்வர்களுக்கெல்லாம் அவர் பிஏவா இருந்தவர். நாங்கள் அவரும் கூட வந்து 100 பேர் ஆலியாருக்கு வந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு எவ்வளவு அற்புதமான பயிற்சி, எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற உணர்வோடு அவர்கள் வந்திருக்காங்க. அப்ப எல்லாரும் வர்றாங்க. சாதாரண மக்களும் மிக உயர்ந்த மக்களும் படிச்சவங்க படிக்காத சேருகின்ற இடம் தான். காரணம், இந்த அருவுருவத்தை தெளிவாக விளக்கப்படுகிறது, இறை தத்துவத்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. தெளிவா சொன்னாங்க. எனக்கு குழப்பமாக வந்தேன். இந்த 3 நாட்கள் எனக்கு குழப்பம் குறைந்திருக்கிறது என்று சொல்ல எப்படி இருக்கும்? ஒரு நீதிபதி சொன்னாங்க, நான் வரும்போது டீ ஷர்ட்டை போட்டு இப்படி ஏதோ வந்தேன். இன்னைக்கு ஆலியார் அந்த பைஜாமா வாங்கி போட்டுக்கொண்டு இன்னைக்கு உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி வேதாதிபதி பயிற்சியால் உண்டு என்பதை விளக்குறாங்க. எங்கேயோ இல்லை, நம்ம ஏதோ கல் கொத்தி கொண்டிருக்கவில்லை, கோல் கட்டி கொண்டிருக்கிறோம். காரணம், கல்லாதவர்கள் கற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் வாரியர். காமிச்சு கூப்பிடுறாரு. கல்லாதவங்க கற்றவங்க ஆண்கள் பெண்கள் வாரியர். கருப்பு வெள்ளை தோல்வது உலக மதம் ஒன்றே. இன்னைக்கு உலகத்தை எல்லையெல்லாம் போகக்கூடிய ஒரே சக்தி மனவளக்கலை. இதெல்லாம் ஒரு எல்லையில் நிற்கும். ஒரு ஊத்து வச்சிருப்பாங்க, ஒரு பாடல் இருக்கு, ஏதாவது ஒரு சடங்குகள் நின்றுக்கும்.
வேதாத்திரியம்தான். எந்த சடங்கு இல்லாமல், சம்பிரதாயம் இல்லாமல், எந்த வழிபாடு, நீ எந்தெந்த வழிபாடு அப்படியே இரு. எதையும் மாத்திக்க வேண்டாம், மனதை மட்டும் மாத்து. மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதி. மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதி. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா என்பம். அருமையான வார்த்தை பாரு. மனமது இயற்கையின் மாபெரும் நிதி. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம். மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பம். மனதிலே உள்ளதெல்லாம் மற்றங்க தேடினீர். எவ்வளவு எளியான விளக்கம் பாருங்க. மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதி. அப்ப இதோட ஒரு நிதியை எங்க போய் தேடுற? அந்த நிதி அல்ல. எந்த நிதி வந்து என்ன பிரயோஜனம்? ஊரறிந்தாய் உலகறிந்த உன்னை யாரும் ஒன்று அறியவில்லை. விஞ்ஞானத்தால் தன்னை திருமணம் சொல்றாரு. தன்னை அறி தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறிவு தானே கெடுகிறான். தன்னை அறிவு எங்க கொடுக்கிறோம்? தன்னை அறிவு எங்க இருக்குது? எங்கிருந்து வந்தோம், எங்க வாழ்றோம், போதான் தன்னை அந்த அறிவு தானே பெருமையானம், விளக்கம் தானே கான் தத்துவம். இது எங்க இருக்கு? எளிமையா இருக்கு. எல்லாரும் நான் எனினும் நீ எனினும் நிறைய பேர் ஒன்னேங்கிற மகிழ்ச்சி பேர் பாருங்க. இப்ப நானா இருந்தாலும் என் ஒண்ணுதான்பா. ஏழ்வேலை என்பதும் வேறுபடுறாங்க. நீ உனக்கு இருக்கிற என்பதுமோ எனக்கு வித்தியாசப்படும், உன்னுடைய எண்ணம் என்னுடைய வித்தியாசப்படும். கொஞ்சம் முன்பின்னாய் உள்ளங்கிறாருங்க. இவ்வளவு பெரிய மகன். அப்ப கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கிறோம். நீ இங்க வர முடியும் நினைச்சு தப்பான குறைவை தாமே நினைப்போமே தரது வைத்தா இல்லைங்களா? அதனால நம்ம செய்கிற வேலை பாவனை, பாவனை, பயிற்சி, ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மைக்கு வரணும். இது யாரும் கொடுக்கறது இல்லை. இறைவன் ஏன் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் உழைத்தான் பெற வேண்டும், பயிற்சி பண்ணி தான் பெறணும். அப்ப என்ன பார்த்தோம்? இந்த அருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உருவத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற நம்மால் அறுத்து போக முடியாது. சின்ன உதாரணம் பாருங்க. 8-2 தெரியாமல் எவ்வளவு மகான்களே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. நீங்க ராமசுப்ரமணியத்தை பத்தி நிறைய படிச்சிருக்கீங்க, வரலாறு படிக்கணும். சாமியுடைய எனது வாழ்க்கை விளக்கம் எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும். ஒவ்வொரு துணை பேராசிரியர்களும் அருள்நிதிகளும் கண்டிப்பா மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு தடவை அவசியம் ஒரு தடவை 2 தடவை படிக்கணும். ஒரு தடவை முழுதா படிங்க. அப்ப நேரம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஆலியார் ரேடியோவில் கூட போட்டிருக்கேன். நம்முடைய சக்தி குமாரவேல் அற்புதமா ஆடியோ போட்டிருக்கிறார். அதனால நீங்க படிக்க கூட வேணாம், அப்படி கேட்டுட்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதம். அப்போ அதுல ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன ஆச்சுன்னா, அவரால் அந்த அருவத்துக்கு போக முடியல. தொட்டாபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதாத்திரி மகிழ்ச்சி மாதிரி தொட்டாபுரம் ஒரு மகான் சொல்றாரு, இப்படிலாம் இருக்கு நான் முடியலன்னு. நீ இந்த உருவத்தை நினைக்கிற வரைக்கும் உனக்கு அருவம் கிடைக்காதப்பா. ஒரே கட்டடம் மாதிரி சொல்லுவாங்களே, ஒரு கட்டடம் கட்டுவதற்காக சாரம் போட்டு கட்டிட்டு போறோம். அந்த சாரம் எல்லாம் கட்டினாதான் நீங்க அந்த கட்டடம் கட்ட முடியும். ஆனா கடைசியில் சாரத்துல அவுத்துருணும்பாங்கல்ல, உருவத்தை வச்சுதான் நீ போக முடியும். அதான் சரிய கிரிய யோகம் ஞானம்பாங்க. நீ உருவம் இல்லாம எதையும் அடையாளம் காட்ட முடியாது. தெரிஞ்ச ஒரு பொருளை வச்சுதான் தெரியாத பொருளை அடையாளம் காட்ட முடியும். ஒரு கற்பனை இல்லை. மனுஷோட சில உதாரணம் சொல்லல, தெரிஞ்ச தெரியாது சொல்லுவாரு. விடு கதையம்பாங்க. விடு கதையில விடு கதைய. அப்ப அப்படி பார்க்கும்போது அவரு இல்ல. அப்ப சொல்றாரு, நீ காளி தேவியின் உருவத்தை நினைக்கிற வரைக்கும் அதை தாண்டி அருவத்துக்கு போக முடியாது. உருவத்தில் நிக்கிற அதை விடணும். ஐயோ காளி தேவி எப்படி விடுறது, என்னால முடியலங்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்ண முடியல, எனக்கு அருவமும் வேணுங்கிறார். அந்த அந்த ஆனந்த பூர்வ நிலைங்கிறா இல்லையா, அந்த முக்தி நிலை, அதுக்காக தான் அண்ணான்மும் அலையுது. இல்லான்மும் அதுக்கு தான் அலையுது. அதான் பற்றாக்குறைக்கு பார்த்து சொன்னேன். எதுன்னு தெரியாம தேடிட்டு இருக்குது. அதான் சொன்னேன், தேடுகின்ற பொருள் எது, ஏன் நமக்கு அது கிடைக்கும் இடம் எது, அதை பற்றி அறிந்தவர்கள் யார் என்று நாடுகின்ற வழக்க சில பேரை கொள்வார். இதை மறந்து ஞானம் அதை தேடி ஓடுகின்றா உள்ளவன் ஓடுகிறார். நாம ராமச பரமேஸ்வரர் அழகிருக்கார் இல்லையா, நினைச்சு பாருங்க. ஒடினு காண வேண்டிய ஒன்றை விருந்து காணார். இந்த வரி பாருங்க, ஒடினு காண வேண்டிய ஒன்றை விருந்து காணார். அடுத்தது அதான் அன்னைக்கு அவர் நடந்தது. அவர் சொன்னாரு, நீ கண்ணை மூடி உட்காந்து காளி தேவியை மறந்துருன்னாரு. ஐயோ நினைச்சு அது வந்துட்டே இருக்கே என்ன நினைச்சுட்டு அடிக்கடி. அவர் சொல்றாரு, காளி தேவியை வெட்டிரு, காளி தேவி இல்லைன்னு முடிவு பண்ணுங்கிறார். ஐயோ காளி தேவிங்கிறார். நிறைய நிகழ்ச்சி இருக்கும், கேள்விப்பட்டு நான் கேட்டதுதான். இது எவ்வளவு உண்மை பொய்ங்கிறது தெரியாது, ஆனா படித்து சொன்னவங்க அப்படி பார்த்தா உண்மையா வருது. உடனே அப்படியே அருவமா இருக்கும் ஒரு கீறுவேன். அப்போ மானசீகம் காளி தேவிய
நீ மறந்துருன்னு சொன்னான். அப்போதான் அந்த பரவசம் அடைஞ்ச. பரவசம் நீங்க நினைச்சீங்க பரவசம்னா ஏதோ ஆனந்தம்னா ஏதோ அல்ல. பரத்தோடு வசமாவதான் பரவசங்க. பொருளோடு வசமாவது அல்ல. பரமன்னா உயிர் தான் பரம்பொருள், ஆதி என்ன பரம இல்லையா, அதோடு வசமாதான் பரவசமானார். நம்ம ஆகணைங்கிறது பரவசமாவது. ஆகணைன்னு ஏதோ நினைச்சுக்காங்க. பரத்தோடு வசமாவது பரவசம். ஒரு உருவத்தோடு வசமாவது உருவசம். ஒரு மந்திரத்தோடு வசமாவது மந்திரவசம், கிரியா யோகம். ஒரு வழிபாடு மந்திர வழிபாடு, இது மனோ வழிபாடு. அப்ப பரத்தோடு சுகமாவதான் பரவசமானேன். எப்படி இருக்கும் அது நம்ம உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அப்படியே சொல்றேன். அதெல்லாம் அப்படி இருக்கும், மனசங்கடமா இருக்கும், நல்லா இருக்குங்க. நிறைவா கொள்ளையிட்டு அன்பா பேச முடியுது, என் பொறுப்பை சரியா செய்யறேன், இதோட என்ன வேணும்? கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவான். கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவான். கடவுளை நாடுபவன் கடமையில் வாழ்வான். ஏதோ எல்லாம் முடிச்சுட்டு வேலை செய்ய போறதில்லை. வேதாத்திரியம் ஐவ கடமை செய்யணும். இதை ஒரு வார்த்தை பாருங்க, கடவுளை நாடுபவன் கடமையில் வாழ்வான். புரியுதா? கடமையில் வாழ்வன் கடவுளை நாடுவான். அப்ப நீ தெரிஞ்சா ஐவ கடமை சிறப்பா செய்வோம். அதான் சொல்லல, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். இந்த மாதிரி அருமையான விளக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். அந்த உருக்கம் வரணும். உயர் ஞான தீட்சையினால் மெய்யுணர்ற பெரும்பதம். மெய் உணர்வு இது. பரவசம், மெய்யுணர்வு, உயிர் உணர்வு. பூவில் தொட்டு உயிர் உணர்த்துறமா நீங்கள் உயிர் உணர்வு, இதெல்லாம் ஒரு பேர் தான். மெய்யுணர்வு பெரும்பதம் அடைந்தேன். என்ன பண்ணும்? மனம் மேல் நிலைத்திருக்கணும். சும்மா அப்பப்பல்ல, மனம் மேல் நிலைத்திருக்க ஐயனு ஒன்றாகி அறிவறிந்தேன். அஞ்சு ஒன்னாச்சு. அந்த பரதத்தோட்டமே 5 குதிரை ஓட்டக்கூடிய கடுபாலமாக ஐயோனர் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. நிறைய பேர் சொல்றாங்களா இல்லைங்களா? ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்யற தொழில கடமையுணர்வு பெற்றேன். செய்யற தொழில கடமையுணர்வு பெற்றேன். சிந்தனை ஆழ்ந்து பல விளக்கம் பெற்றே. இதுதான் உய்யும் வகதேடு உள்ள கவி. ஒவ்வொருத்தரும் மனப்ப சொல்லணும், உணரணும். அதை மாதிரி அதை கொடுத்த உடனே பரவசம் அதை பார்த்தோம். அதைத்தான் விவேகானந்தர் கொடுத்தார். அதான் அடுத்த கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது எங்கேயும் இல்லை. அது தயவு செய்து நம்ம என்ன செய்ய புரிஞ்சுக்கணும். சரியா? காணாத கண்டமாற குதிக்கிறோம். பழமொழி சொல்லுவாங்க, காணாத கண்டமாற குதிக்கிறான்பா. காண முடியாத அரூப சக்தியை உணர்றதான் கண்டு விழுகிறோம். புருவத்திடை புற தொட்டு உயிரம் உயர்த்துறோம். புன் செயல் பதிவழிது பூர்ண அறிவெறிய துரியம் தந்து கருவறிந்த அகதவத்தால் களங்கங்கள் போக பெருங்கடத்தை அமர்த்தி. ரொம்ப சாதாரண பயிற்சி அல்ல. களங்கங்கள் எங்க பெருங்கடல் கருத்துடன் விளைவறிந்த 5 புலங்களை ஆடும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டணும். அதான் அறிவே தெய்வம், நான் அறிபவன். உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருள் அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகனே நட்புகள். சும்மா இல்ல. ஏன் மகாத்மா உலகள விருந்துட்டாங்க, ஏதாச்சும் உலகளுக்கே விருந்தி நிற்கிறாங்க. அவர்கள் மெய்ப்பொருள் கண்ட ஞானிகள், மெய் ஞானிகள். அப்ப அந்த மாதிரி ஒழுக்கத்தால் உலக நட்பு அன்பு இல்லைங்க. திருத்தமுடு காயக்கல்பம் தினம் செய்யணும். சீர் கர்மயோகம் தான் முக்கியம். தொண்டாற்றி இன்பம் காணணும். உன்னை அறிந்து உலகோருக்கு தொண்டு செய்ய வேதாத்திரி மகரிஷி. அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஏதோ சாதாரண இடத்தில் இல்லை. இதுக்கு ஒரே வழி அற்புதமான காந்த தத்துவ புத்தகம். எல்லாரும் வாங்கிக்கணும். வாங்கிறது மட்டும் பத்தாது, இதை பற்றிய கவிகளை மனப்பாடம் செய்து விளக்கத்தை பெறணும். இல்லைன்னா இதனுடைய பாடல் பாடியிருக்காங்க, நம்முடைய ஆடியோவே இருக்கணும். அதை வாங்கி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு உணர்வாக சென்றால் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல ஒன்று இறை உணர்வால் எழும் பேரின்பங்கிறார். இறை உணர்வால் எழும் பேரின்பங்கிறார். எல்லாரும் சொன்ன விளக்கத்துக்கு வருவோம். 8:2 இந்த 8 அறிவு என்ன வரும்? இறை உணர்வால் 7 பேரின்பம். அந்த இறை உணர்வால் மன தூய்மையாகும்.
அப்படி என மனதில் இறைவனே உள்ள வச்சிருக்குமே. இதை தூய்மையாகும், அறிவை அறிய விளக்கம், அறிவை அறியக்கூடிய விளக்கம் அடிச்சிடும். அது மட்டுமில்ல, அனைத்து இயக்கங்களும் காந்த ஆற்றல் என்று தெரிந்து கொள்வோம், கிரையாற்றல் தெரிந்து கொள்வோம். அனைத்து இயக்கங்களும் காந்த ஆற்றல். அதான் எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தம், அரூபம். முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவு கோமையை முட்டி மோதி நின்றனர். அப்போ அனைத்து இயக்கங்களும் காந்த ஆற்றல் என்பதை உறுதி சொல்லணும், நம்ம உணர்ந்து சொல்லணும். விளக்கினேன் விளங்கியம்பார். அதாவது இறைவனின் பரிணாமம் இல்லை, எங்கிருந்து வந்தோம்? ஆதி எனும் பரம்பல் நீக்க அந்த கவி எடுத்து பாருங்க. இறைவனுடைய பரிணாமம். பரிணாமம் என்ன? மாற்றம். நாமன பேரு, ஒரு பொருள் தான் பேர் மாறி மாறி வருதா? பரிணாமம். மனதின் அடித்தளம் தான் இறைநிலை. மனதினுடைய அடித்தளம் இறைநிலை. அலை அலையா எங்கு மனத்தின் அடித்தளமே நிலை பொருள், அது தெய்வம். கவியில மனப்பாடம் பண்ணிக்கலாம். உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன். எப்படி எல்லாரு? நான் உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேங்கிறார். நான் சும்மா சொல்லப்பா, உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன். நம்ம பண்ணணும், நம்மளால முடியும். பயிற்சி, முயற்சி. இறை உணர்வால் அறநெறி தலைக்கும். சரியா? இறை உணர்வால் அறநெறி ஒழுக்க கடமையாக வரும். மறைபொருள் விளக்கம். எப்படி? மறைபொருள் விளக்கம் கிடைக்கும், முற்றறிவு கிடைக்கும். சொல்லமா இல்லையா? என்னை அவனில் வைத்தேன் ஏற்றி வந்தேன் இல்லையா? அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்கம் அவன் தான் நீ. அவன் நீ பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அறிந்தால் என்ன? அரூபத்தை. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. பாருங்க, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அடைந்த இடம் அல்ல, அறிந்த இடம் அறிவு முழுமை. தான் சொல்ற முற்றறிவு. அதுக்கடுத்து என்னங்க? பிறவி பயனை எய்த காந்த ஞானம் வழி செய்யும். பிறவி பயனை எய்த ஞான ஞான வழி செய்யும். இறைநிலை விளக்கமும் தொண்டு செய்து கடமை ஆற்றுவோம். தான் கடைசி. என்ன பண்ணுவோம்? இறைநிலை விளக்கமும் தொண்டு செய்து கடமை ஆற்றுவதுதான் நம்ம நோக்கமே. இறைநிலையை விளக்கும். என்ன வேலை நம்ம செய்யணும்? இறைநிலை விளக்கும், இறைநிலையை விளக்கும், தொண்டு செய்து கடமைங்கிறத. கடமை, கடமை டியூட்டியும் பாரு. தொண்டு செய்து கடமை ஆற்றுவோம். இதுதான் இன்றைய 8-2 உண்டான பெருமை. அப்ப நம்ம இதை உணரணுங்க. அது ஒரே வழி என்ன? அற்புதமானது காந்தத்துவம். நிறைய அவளுக்கு எல்லாத்துக்கும் அதை வரும், எந்த தத்துவத்திலும் அதான் வரும். ஆனா முழுமையாக காந்த தத்துவம் என்ற அந்த 12 கவிதைகள் எப்போ 1990 28/6 யாகாவலிங்கிற கலிபோர்னியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோழவி எழுதினார். கொட்டி இருக்கேன் அப்படியே. அப்ப அங்கிருந்து அதை எழுதி நமக்காக கொட்டி வாரி மலை. இந்த மலையை நம்மளும் என்ன பண்ண ஏற்று நம்மளும் பிரகாசிக்கணும். இன்றைய நோக்கத்தில் என்ன நோக்கம்னா, விளக்கினேன் விளங்கியேன்னு சொல்லுவாங்க. பண்படுவோம், பயன்படுவோம். எதுல? இதுவரைக்கும் புலன் கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அல்லது அகத்தாய்வு, என்ன மாறுதல், ஆசிரியர் வரணும். இதெல்லாம் முடிவு எங்க? நம்ம காந்தத்தில் நிலைபெறும். அப்ப பிரமையானதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிற பேச்சு, விளக்கம் எல்லாமே 8-2 பத்தி தான் இருக்கணும், அருவுருவத்தை பத்தி தான் இருக்கணும், காந்தத்தை தான் இருக்கணும். இறுதியாக பிரமையான பாடலை பாருங்க. இறைநிலையே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். என்ன? இறைநிலை தன்னருக்கு சூழ்ந்து இருக்குது. அதன் திணிவு மடிப்பு விழ சுழல் நுண்விண்ணா. எங்க? அருவத்திலிருந்து தான் அந்த உருவம்
கடல்ல அமைதியான இருந்தா அலை எழுந்திருக்குது. அலை வேறு கடல் வேறு அல்ல. அப்போ அதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா. நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா. மறைபொருள காந்த மறைபொருள் அரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு காட்ட முடியாது. மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகளை வகை. எதனால பார்க்கிறோம், எதனால கேட்கிறோம், எதனால சுவைக்கிறோம், எதனால உணர்றோம், எதனால நுகர்றோம்? ஊறு ஒளி ஓசை சுவை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகம் வள்ளுவோம். இந்த ஐம்பொருள் ஆகதான் ஐயப்பன். அப்போ ஐந்துல மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவை மழைக்காய் மின் கூட்ட மாபூதம் ஐந்துவா முறையாய் காந்தலை மனமா உடல் உயிர்களில். உடல்ல மனமாக இருக்கக்கூடியதா இருந்தாலும் உயிரா இருக்கிறதும் உடம்பாக அத்தனையும் அதுதான். மதி உயர்ந்து தான் அந்த ஞானம் வேணும். இறைஞானம், பிரமஞானம், மெய்ப்பொருள் விளக்கம். மறைபொருளா காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காத விண்கூட்ட மாபூதம் ஐந்து முறையா காந்தலை மனமாம் உடல் உயிர்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம ஞானமே அதிகம் நாம் பண்ண வேண்டிய விஷயம். மற்ற எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, உடற்பயிற்சி, தியானம், காய்க்கலாம், என்ன ஆசிரியர் திறந்தவத்தில் எல்லாம் இருக்கு, ஒன்றும் புதுசா இல்லை. ஆனால் இது புதிய தத்துவம். அதனாலதான் ராஜயோகத்தையும் காந்த தத்துவத்தையும் கொடுத்துருக்கேங்கிறாங்க. எனக்கு இன்னும் நம்ம ஆழமா இதில் சிந்திப்போம். அதில் சிந்திப்போம். சிந்திக்க தெரிஞ்சவங்க வாழ்க்கை எதையும் சந்திக்க தயாரி விடுவார்கள் என்று சொல்லி சாமியுடைய அந்த கடைசி நோக்கம் இருக்கா இல்லைங்களா? என்ன சொல்றாங்க? இந்த பயிற்சியை நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் முக்கியம். 12வது கவி மிக சிறப்பாக இருக்கும். 2வது கவி என்ன கவிங்க? இறைநிலையை விளக்கும் தொண்டு. இறைநிலையை என்ன வேலை நமக்கு? இறைநிலையை விளக்கும் தொண்டு. அந்த தொண்டு செய்து, இறைநிலை விளக்கும் தொண்டு செய்து கடமையாற்றுவோம். அப்ப இறைநிலை விளக்கணும்னா என்ன பண்ணணும்? இறைநிலை புரிஞ்சுக்கணும் இல்ல? அது இப்படி கேட்டாதான் முடியும். சும்மா இல்லை. இதுல நான் சொல்லுவதெல்லாம் ஏதோ என்னுடைய அறிவு கெட்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இதுல நீ இன்னும் ஆராய்ச்சி பண்ணுமா? சொல்லால் மட்டும் நம்பாத தெளிவா என்று சொல்லி நோக்கம் என்ன என்றால் அருத்தந்தனுடைய இறைஞானம் உலக மக்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். உலக பொருள் உடலுக்கும், உலக பொருள் உடலுக்கு அது நிறைய பிரசப்பர செய்யட்டும். உண்மை பொருள் உயிருக்கு நம்ம தான் கொடுக்கிறோம். உலக பொருள் உடலுக்கும், உண்மை பொருள் உயிருக்கும், உயர்கலைகள் அறிவுக்கு. எத்தனை கலைகள் அறிவு வளர்ச்சி போடும். ஆனா ஒழுக்க நெறி வாழ்க்கைக்கு, ஒழுக்க நெறி வாழ்க்கைக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஒழுக்க நெறி தான் வாழ்க்கை. ஒழுக்க நெறி எப்ப முடியும்? மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள நீ மண்ணுள்ள மக்களை பரவப்பட வேண்டும். நம்ம வேலை என்னங்க? மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள நீ மண்ணுள்ள மக்களை பரவப்பட. எப்படி? ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர் இணைத்து. நம்ம மட்டும் முடியாது சொல்ற. வண்ணானை பெரிய பாடலை படிச்சு பாடி பாருங்க. ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர் இணைத்து, அதான் நம்ம இணைஞ்சிருக்கமா இல்லைங்களா? ஆங்காங்கே அறிஞர்களை தலை இணைத்து முழு அளவில் உலகம் உணர்ந்து ஏற்க செய்வாய். தெரிஞ்சு புத்தாது, உணரணும். உணர்ந்து ஏற்க செய்வாய். யாரு? மறை பொருளாக மாந்தருள் அறிவாக உள்ள நீ மக்கள் பரவிட வேண்டும் என்று சொல்லி, இந்த வாய்ப்பு நமக்கு சாதாரண வாய்ப்பு அல்ல. இது மிகப்பெரிய புண்ணிய கொள்முதல் என்று சொல்லி குரு காணிக்க இதை தொண்டாக கொண்டு ஒரு 10 பேருக்காவது இறைஞானத்தை விளக்கணும் மகிழ்ச்சியாக மட்டும் ஒரு அன்பு கட்டளை இருக்காங்க. கண்டிப்பா முடியும். ஆயிரக்கணக்கான முடியும். அது பரவிட்டு இருக்குது. அது நல்ல வாய்ப்பு இருக்குது. அது இந்த தொழில்நுட்பம்லாம் நல்லா வசதியாக இருக்குது. அந்த தொழில்நுட்பம் மூலமாக ஆங்காங்கே யூமொழியும் டிவிலையும் யூடியூப்லையும் வருது. நல்லா கேட்போம், கேட்க வைப்போம் என்று சொல்லி அனைவரும் இணைந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதற்காக உழைத்திட்ட அனைத்து உள்ளங்களையும் ஐடி நிர்வாகத்தில் ஆடியாருடைய நிர்வாகத்திலிருந்து தலைவருடைய மகத்தான உழைப்பாலையும் அவருக்கு உடையா இருக்கக்கூடிய அத்தனை இயக்குநருடைய அத்தனை மண்டலங்களையும் நன்றியோடு வணங்கி தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க. வசந்தரா தேவி அவர்கள் வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட பேசலாம். அம்மா அன்மியூட் பண்ணிருக்குமா? பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா.
ஐயா முதல்ல பெங்களூர் பேராசிரியர் வசுந்தரா தேவி. சௌமுத்திர ஐயா உள்ளிட்ட அனைவருக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. ஐயா பெங்களூர் வசுந்தரா தேவி ஐயா. அம்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமா. இப்பதான் வாழ்க ஐயா உங்களை வளமுடன். பார்த்தேன் ஐயா. ஆமா ஆமா, நம்ம மகிழ்ச்சிமா. ஐயா ஐயா ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா. உங்க பேச்சு உங்க இதெல்லாம் கேட்கும்போது ஒரு தவத்திலே இருந்து கேட்ட மாதிரி ஒரு உணர்வு ஐயா. நாங்க இதெல்லாம் கடைபிடிச்சு இன்னும் மேலும் எங்களால முடிந்த எல்லாருக்கும் ஒரு 10 பேர் இல்ல 20 பேரை சேர்த்து பயனடையணும்னு எங்களை வாழ்த்துங்க ஐயா. கண்டிப்பா நடக்குமா, நடக்கும் நடக்கும். வாழ்த்து அறிந்து கொள்ள சிறப்பா கட்டி திறந்திருக்கீங்க. நல்லா அற்புதமா போயிட்டு இருக்கு. கர்நாடகா எங்களுக்கு ஜெயின் டிப்ளமாவே உங்க கர்நாடகா தான் கிடைக்குது. அதனால எல்லாம் செய்யலாமா. கர்நாடகா மண்டலம் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. ஐயா ஒரு சிறு தொழில் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு துணி சேல் பண்றதுக்காக அது நல்ல பிரமாதமா நடக்க என்ன வாழ்த்துங்க ஐயா. நல்லா பண்ணுங்க. அதாவது மகிழ்ச்சியில உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நினைப்பது நித்திய கடன். நல்ல கடமை சிறப்பா செய்யுங்க, சரியா செய்யுங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும், மக்களுக்கு உதவியா இருக்கும். வாழ்த்துக்கள். நீங்கள் உயரணும், அதை பயன்பெறுவோரும் பெற உயரணும். வாழ்த்துறோம். நன்றி ஐயா. கண்டிப்பா நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா கிட்ட பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, வாழ்த்துக்கள்மா. நாம தான் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நாம தான் நன்றின்னு சொன்னீங்க இல்லையா, அது அது எப்படிங்க? அப்புறம் வந்து நமக்குள்ள மிருகத்தன்மை இருக்கு, நமக்குதான் விதவிதமான குணங்கள் இருக்கு, எந்த ஜீவராசிகளுக்கும் இல்ல. அது அப்படிங்க. அப்புறம் வந்து காளிது சொன்னீங்க இல்லையா, இப்ப காளிதாஸ் வந்து காளியில வந்து வரம் வாங்கிதான் அவரு வந்து பண்ணாருங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படிங்க? கடைசியா சொல்லுங்க. கடைசியா என்ன சொன்னீங்க? காளி 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 கும்பிட்டுதான் காளிதாஸ் வந்து வரம் வாங்கினாரு. இல்ல அதாம்மா, ஒரு உருவத்தை வரைக்கும் நம்ம நினைக்கிட்டே போய் அந்த உருவத்தை விட்டாதான் அருவத்துக்கு போக முடியும். அதனால என்ன சொன்னா, அந்த உருவத்தை விட்டுட்டாதான் சரியத்தால் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள். அதுக்கடுத்து கிரிய மந்திரம் சொல்லணும். மனோநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மந்திரம் சொன்னீங்கன்னா மனம் அமைதிக்கு வராது, அந்த மந்திரத்துல மனம் நிற்கும். அதனாலதான் அது விடணும்னு சொல்லும் போது உருவ அனுபவம்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அவங்க பெற்றார். அதுக்கப்புறம் ஆனந்த அனுபவம் நிறைய பெற்றாங்க அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர். நம்மளும் அது மாதிரி முடியும். அதுதான் துரியாய தவம், உணர்வு தவம். பாருங்க, ஆகணியில ஒன்றுதல், அதாவது ஆகணியில உணர்தல், உச்சியில ஒன்றுதல், துரியாயத்துல உரைதல். இப்படியா அங்கே போய் உணரக்கூடாது. ஆகணியில உணர்தல், உச்சியில ஒன்றுதல், துரியாயத்துல உரைதல். அதைதான் கொடுத்திருக்காங்க. நன்றி, வாழ்த்துக்கள்மா. செய்ய நல்லா பண்ணுங்க, தவம் நல்லா பண்ணுங்கம்மா. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நீங்களே வரும், நீங்களே எல்லாரும் சொல்லலாம். உருவத்துல இருந்து தானே அரு உருவத்துக்கு நம்ம வர முடியும். முதல்ல பக்தி பண்ணிட்டு தானே அப்புறம் அரு உருவத்துக்கு. அதான் பக்தி முடிஞ்சிடும். அடுத்தடுத்து வந்தல 7 வயது வரைக்கும் பக்திமா, 14 வயதுக்கு மந்திர வழிபாடுமா, அதுக்கு மேல மனோலி, அப்புறம் பக்தி இருக்கும். ஆனா உங்களுக்கு தெளிவா இருக்கும், கற்பனையான பக்தி எல்லாம் தெளிவா இருக்கும். பக்தி அவசியம் வேணும், ஆனால் அந்த பக்தி தெளிவு கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனகராணி அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா கிட்ட பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. ஐயா கருங்கல்பட்டி கனகராணிங்க ஐயா, சேலம். வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷம். சிறப்பா ரீத்துகள் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஐயா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இதுல வந்து டவுட்டுக்கு நம்ம கேள்வி கேட்கறக்க இடமே இல்லை, அந்த அளவுக்கு நீங்களே விளக்கமா சொல்லிட்டீங்க. இப்ப அம்மா சொன்ன மாதிரி பக்தி மார்க்கத்துல இருந்து இந்த உருவ வழிபாட்டுல இருந்து வரும்போது நம்ம அந்த விளக்கங்கள்லாம் சொல்லும் போது ஈஸியா அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்க ஐயா. அதுதான் வேணும். நீங்க எப்பவுமே அவங்களுக்கு அதை கொஞ்சம் கொடுத்த டப்புல வந்துருவாங்க. அதாவது அந்த 7 திரையை தாண்டுங்கிறாங்க இல்லையா, 7 திரை, அது ஒவ்வொரு திரையா வந்தா மெய்ப்பொருள் தெரியாதான் 7 திரை தாண்டி சொல்லுவாங்க. நம்ம கோயில கூட 7 பிரகாரம் இருக்கும், தாண்டினா கருவறை, தாண்டி உள்ள போனால்தான் இதுவும் அதே மாதிரிதான். எல்லாம் சரியாதான் வச்சிருக்காங்க.
ஆமாங்க நம்ம ஐயா. என்னன்னா தெரியல. அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை. ஒரு ஆ, யானை பொம்மை இருந்ததுன்னா என்ன பண்ணது, மரம்னு தெரியாது, யானை நினைப்போம். ஆமா ஆமாங்க. போய் அது மரம்னு பார்த்தா மரம் யானை தெரியாது. ஆ, மரத்தை மறைத்தது மாமத யானை, ஆ. மரத்தில் மறைந்தது மாமத யானை. உருவமாய் பர- பார்த்தால் ப- உருவம். பரத்தை மறைத்து புதன் பாத்தீங்கன்னா நிலம் நீர்னு பாத்தீங்கன்னா அருவம் தெரியாது. அருவம் பார்த்தா எல்லாம் ஒண்ணுதான் தெரியும். ஆமா இந்த ஆமாங்க. இப்ப அவையாருடைய வார்த்தை பர மாய சக்தி. அது பர மாய சக்தியில் பஞ்சமா பூதங்கள். மாய சக்தியில் தான் பஞ்சபூதம் வந்து அவையாரும் தெளிவா சொல்லிருக்காங்க, திருமூலம் சொல்லிருக்காங்க, சாமிஜி எளிமையா விளக்குறாங்க. ஆ, ஆ. அதுக்கு ஒரே வழி துரியாத தவத்தை நல்லா பண்ண சொல்லுங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா இப்ப நீங்க ஒவ்வொரு கவியா கொடுத்து கொடுத்து விளக்கம் சொன்னீங்க. அது மாதிரி இப்ப எல்லாரும் ஒவ்வொரு கவியை கொடுத்து விளக்கம் சொல்லும்போது தெரியாதவங்களுக்கு கூட அந்த விளக்கத்தோட அந்த கவியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எடுத்து இன்னும் அவங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருங்க ஐயா. இல்ல, சிறப்பா அந்த சாமிஜி சொன்ன வார்த்தையை நீ கவிதையை மனப்பாடம் பண்ணிட்டு கவிதை விளக்கம் கொடுங்க தெளிவார். இல்லைன்னா ஆ, அது கவிதையை சொல்லி விளக்கம் கொடுத்தா நமக்கு சந்தேகமே வராது. ஆமாங்க ஏன்னா நம்ம ஆமா. கவிதையில் இருக்குது, அது சாமிஜி சொல்றாங்க, அது ஃபர்ஸ்ட் உறுதியா எடுத்துக்குவாங்க. எல்லா பேராசிரியர்களும் தயவு செய்து கவிதைகளை மனப்பாடம் பண்ணி அது உண்டான தத்துவத்துக்கு உண்டான கவிதையை சொன்னா சந்தேகமே வராது, மிக சிறப்பா இருக்கும். இப்ப நீங்க விளக்கம் சொல்லும் போதெல்லாம் இப்ப நிறைய பேருக்கு வந்து அந்த விளக்கம் ஒவ்வொரு ஏன்னா தெரியாம. அவ்வளவு பெரிய மகான் இவ்வளவு கவிதை எது கொட்டி இருக்கிறாரு. ஆமா திருவள்ளுவர் ஆமாங்க. 1300 பொருள் உலகமே இருக்கா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. திருக்குறள் இப்ப விட்டா திருவள்ளுவர் இல்ல, திருக்குறளை விட்டா திருவள்ளுவர் இல்லை. அது மாதிரி ஞான களஞ்சியத்தை விட்டு கவிதையை விட்டோம்னா திருவள்ளுவர் மகிழ்ச்சியை நம்ம சொல்ல முடியாது, தவறி சொல்லிதான் சொல்லணும். தயவு செய்து பேராசிரியருக்கு பேசும்போது கவிதைகளை முன்னிறுத்தி சொல்ல வேண்டும். ஆமாங்க என்னோட அப்ப அது விருப்பம். மகிழ்ச்சியை சொன்ன மாதிரி ஆகும், நம்ம சொன்னதல்ல. ஆமா ஆமாங்க ஐயா. தடுமாறாது தடமாறாது. நன்றிம்மா, நல்ல கருத்து சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வாழ்க ரொம்ப வளமுடன். சிறப்பு. அதான் அன்பா கேட்டுக்கிறோம், தயவு செய்து மகிழ்ச்சி அருள்மலை அதாவது அண்டத்தையும் பிண்டத்தையும் 8 வரல சொல்லியிருக்கிறாங்க. அண்ட 8 வரல சொல்லிருக்காங்க. அதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? எல்லா வல்ல தெய்வத்தை பத்தி சொல்லணும், எல்லா தெய்வம் எளிமையா புரிஞ்சிடும். ஒவ்வொரு நல்லது. கவிதை சொல்லி விளக்கம் சொல்லணுங்க ஐயா. ஆமா ஆமா, கவிதை சொல்லிதான் சொல்லணும். பேசுறவங்க எல்லாருமே பாருங்க, சேலம் ஜூம்ல பேசுறாங்க, நிறைய பேர் கவிதை சொல்லி அருமையா செய்யறாங்க. வியாழக்கிழமை சாந்தி தலைவர் ஆசிக்குழு தலைவர் நடத்துறாங்க. எல்லாருமே தலைப்பு கூட்ட கவிதையை அற்புதமா சொல்றாங்க, ஆனந்தமா இருக்கு. சரிங்க. ரொம்ப நீங்களும் நன்றி. கலந்து பேசுங்க. கலந்துக்கிறேங்க. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி, மகிழ்ச்சியிலே மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சௌமித்திரன் ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பானது ஒரு அந்த வீடியோ யூடியூப்ல நீங்க சொன்னது பார்த்தேன், திருவிழா மாதிரி இருந்தது அந்த நிகழ்ச்சி, அந்த அருவத்திருக்கோயில் கிராமம். ஆமாங்க ஐயா, அப்படியே பெரிய அதிசயம். ஆமா, ஒரு கிராமத்துல 2000 பேரு பிரமாண்ட அரங்கம், அறிவுத்துகள் பிரமமா இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா எங்களை அப்படியே தலைவரே அப்படியே ஆனந்தம் அடைஞ்சிட்டாரு. இந்த மாதிரி இந்தியா முழுக்க இந்த மாதிரி வந்து முதல்ல தமிழகம் முழுக்க அது மாதிரி வரணும். அடுத்தடுத்த லெவலுக்கு அப்படியே படிப்படியா வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 68 ஆண்டுகள்ல எவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கிறோம். ஆமா, ஆனா கண்ணுமே ஈஸி, 1 10 கொஞ்சம் கஷ்டம். சாமி முதல்ல கஷ்டப்பட்டு 10 ஆக்கிட்டாரு. 100 1000 அது கஷ்டம், 1000 லட்சம் கஷ்டம் கம்மி. பாருங்க உட்காந்து எல்லாரும் பாருங்க எவ்வளவு அருமை. நம்ம கொஞ்சம் முயற்சிக்கணும், எல்லாரும் செய்யணும். அவ்வளவுதான். நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது, இப்போ செய்யாவிட்டால் எப்போ செய்யணும் வரணும். நன்றி. உங்க குரலை கேட்ட மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். இன்பங்க அன்போம். ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக மதுரையில இருந்து குருவம்மாள் அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். குருவம்மாள் அவர்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பு. எங்களுக்கு அப்படியே இன்னைக்கு ரொம்ப உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சிருச்சு ஐயா பேச்சு. ரொம்ப அற்புதம். ஆனாங்க இந்த படத்தை வந்து நாங்க எதுல பாக்குறது? உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ண அனுப்புறேன். சரிங்க. அது ஸ்கை யோகா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. யூடியூப்ல அதுல போய் பாருங்க. நம்ம அந்த கிராம சேவை திட்டம் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிடுறேன். ஐயாடு கேளுங்க சொல்லுவாரு. சரிங்க ஐயா. உங்களுக்கு சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிமா, உங்க வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தொண்டாற்றி
இந்த புனிதமான நல்ல நாள்ல, அது இன்னைக்கு அருமையான நாள், அதாவது ஆமாங்க ஐயா. முருகனுக்கு உகந்தமான நாள், ஆமா, நல்ல உத்தரம். நிறைவான நாள்ல உலகமே பக்தியில மூழ்கி இருக்கிற காலத்துல ஞான ஆமா, வள்ளலா காந்த கடவுள் முருகனுடைய நாள்ல அதே அருவத்தை ஆமா, பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு. ஆமா, காந்தம் என்றாலே சுப்பிரமணிய மிஞ்சின கடவுள்ல சுக்குரத்து மிஞ்சின வைத்தியம் இல்லாமாங்க. கற்பனை ஆமா. என்றாலும் கற்சிலை என்றாலும் காந்தனே நான் உன்னை மறவேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றால் காந்தனே நான் உன்னை மறவேன். நான் நிற்பதும் நடப்பது நின் செயலாலே, நினைப்பது நிகழ்ந்து நின் அருளாலேங்கிற மாற இந்த காந்த ஆற்றலை இன்னைக்கு கலந்து பேசக்கூடிய வாய்ப்புல இயற்கையா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஆமாங்க ஐயா. அருமையான நாள்ல ஆமா. உலகமே இதை பெற வேண்டும், இந்த மெய்ஞானத்தை உணர வேண்டும் என்று அருள் சங்கல்போடு வாழ்த்துவோம். இதுக்காக உழைக்கின்றவர்களே, உழைத்துக் கொண்ட பொருளை வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொண்டாற்றி இன்மகா நல் வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நிறைவு செய்துக்கலாம் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே